என்ன பண்றது? நான் எங்க போறது? எங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லையே. யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. மருந்தும் வாங்க முடியல. நான் இப்ப என்ன செய்யறது? கடவுளே, நான் இப்ப என்ன செய்யறது தெரியலையே. ஏதாவது பண்ணணும். அங்கிள், அங்கிள், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அங்கிள். எங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. மருந்து வாங்க என்கிட்ட பணம் கூட இல்ல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அங்கிள். யாரும் உதவி செய்யல. யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உன்கிட்ட ஒண்ணும் இல்லையா? நீ அந்த பைத்தியக்காரியோட பொண்ணா நீ? ஆமா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அங்கிள். எனக்கு ஏதாவது பணம் கொடுத்து நீங்க தான் உதவி பண்ணணும். கொடுங்க அங்கிள். நீங்க பணம் கொடுத்தாதான் நான் ஏதாவது செய்ய முடியும். இந்தா இது வச்சுக்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அங்கிள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். சரி சரி. ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வந்து கேளு. முதல்ல அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடு. அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. நீயும் ஏதாவது சாப்பிடு. அங்கிள், என்ன ஏதாவது பணம் இருந்தா கொடுங்க அங்கிள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கி கொடுக்கணும். அவங்கள சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. என்கிட்ட காசே இல்ல. இப்போ நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியுது. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதானே? அதுக்கு தானே காசு கேக்குற? ரொம்ப தேவைப்படுதோ? கொடுத்தாதான் மருந்து வாங்க முடியும். அப்போ என் கூட வா. ஆனா இந்த ராத்திரி நேரத்துல எங்க போகணும்? நீ தானே சொன்ன பணம் தேவைப்படுதுன்னு. நீ என் கூட வரலனா இப்போ உனக்கு பணம் கிடைக்காது. அங்கிள் என்ன சொன்னாலும் நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன். காசு தானே வேணும்னு சொன்ன. வா வா. கவலைப்படாத. உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். வா உள்ள வா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ நினைக்கிற ஸ்தானத்தை அந்த பொண்ணு கொடுக்க முடியாது. நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நீ தள்ளிதான் இருக்கணும். புரியுதா? இல்ல டேய், அந்த பைத்தியக்காரோட பொண்ணு ஏய் என்ன என்னமாச்சு? ஏய் இங்க பாரு, என்ன பாரு. நீ அந்த பொண்ணு தானே? சொல்லுமா, உனக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அந்த ஆளு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான் அங்கிள். என்ன சொன்ன? என்ன ஒரு ஆளு பணம் தரதா சொல்லி எங்க அம்மா கூட்டிட்டு போய் என் வாழ்க்கை இப்ப நான் இவளுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான். அவ்வளவுதான். என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல.